நீ கடவுள் மேல் கொடுத்திருக்க வசனம் 1 நாளாகமம் 11:9. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனுடைய கூட இருந்தார். இந்த வசனத்தை குறித்து கடவுள் மட்டும் சொல்ல பார்ப்போம். தாவீது கூடவே தேவன் துணையாக இருந்ததுக்கு காரணம் என்ன? தேவன் ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது மட்டும் காரணமா? இல்லை. தாவீது ராஜா தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார். தேவனுடைய வாக்குத்தத்தம் பொய்யாகாது. ஆனால் ஒருவேளை தாவீது ராஜா தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருந்தார்னா, அவருக்கு பதிலாக வேறு யாராவது தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாங்கன்னா அவங்கள தேர்ந்தெடுத்திருப்பார். சவுல்கிட்ட இருந்த ஆசீர்வாதத்தை தேவன் தாவீது ராஜாவுக்கு கொடுத்தாரே, அப்படி தான். அப்போது வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாலும் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சவங்க அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். சரி, கீழ்ப்படிதல்னா என்னது? கடவுளேன்னு சொல்கிறதா? இல்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் தேவனை விட்டு விலகாமல் இருக்கிறதும், தேவனை குறை சொல்லாமல் இருக்கிறதும், தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து பேசாமல் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காமல் இருக்கிறதும், சந்தேகப்படாமல் இருக்கிறதும் தான் உண்மையான கீழ்ப்படிதல். இது எல்லாத்துக்கும் அப்புறம்தான் கடவுளேன்னு கூப்பிட்றதெல்லாம். தாவீது ராஜா தப்பு பண்ணினார் தான். ஆனால் தேவன் தாவீதை அடிக்கும் போதும் பாடம் புகட்டும் போதும் வலிச்சாலும் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறவும் செஞ்சார். மறுபடியும் அந்த தப்பை பண்ணாமலே இருந்தார். இதுதான் உண்மையான தேவபக்தி, தேவ பயம். கடவுள் என்னை அடித்தாலும் தேவன் என் மேலே இரக்கம் காட்டுவார்னு நம்பினார். இதுதான் தேவ அன்பு. இப்படி எல்லா விஷயத்திலும் தேவனை உயர்த்தினார். அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தேவனை உயர்த்தினார். நாமளும் தேவனை தேடுறோம், ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்கள், தேவபக்தி, தேவ பயம், தேவனிடத்தில் அன்பு நம்மக்கிட்ட இருக்குதான்னு சிந்திச்சு பார்ப்போம். ஆமேன்.